நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். இயற்கை எரிவாயு மையத்தில் ஆய்வு மேற்கொள்வதற்காக தற்போது முதலமைச்சர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். இயற்கை எரிவாயு மையத்தில் ஆய்வு செய்ய உள்ளார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். இயற்கை எரிவாயு மையத்திற்கு அவர் வருகை தருவதை முன்னிட்டு அவர் செல்லும் வழிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் முதலமைச்சர் விஜய் வருகை தருவதை அறிந்த பொதுமக்கள் ஏராளமானோர் அந்த பகுதியில் கூடியிருக்கிறார்கள். அவரை வரவேற்பதற்காகவும் அவர் செல்வதை பார்ப்பதற்காகவும் ஏராளமான பொதுமக்களும் சாலை இருபுறங்களிலும் கூடியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிக்கலாம். சுரேஷ், இந்த ஆய்வு குறித்த விவரங்கள். வணக்கம் சரவணன். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள ஸ்ரீனிவாச இயற்கை எரிவாயு மையத்தை தமிழ்நாடு நிறுவனத்தில் அவர்கள் ஆய்வு செய்து வருகிறார். ஸ்ரீனிவாசா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் நிறுவனத்தில் சென்னை மாநகரத்துடன் இணைந்து பொது தனியார் கூட்டு பங்களிப்பு முறையில் மக்கும் குப்பைகளில் இருந்து இயற்கை எரிவாயு தயாரிக்கும் தென்னிந்தியாவின் முதல் 100 TPD பயோ சிஎன்ஜி மையத்தை அமைத்து இயக்கி வருகிறது. இந்த ஆளின் நாள் ஒன்றுக்கு சுமார் 100 டன் உணவு கழிவுகள் மற்றும் காய்கறி கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் திறன் கொண்டுள்ளது. குறிப்பாக சென்னை கோயம்பேடு சந்தை மற்றும் மாநகராட்சியினுடைய முக்கிய இடங்களில் இருந்தும் சேகரிக்கப்படும் ஈரமான கழிவுகளை இங்கு பயன்படுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக சுத்திகரிக்கப்பட்ட இயற்கை எரிவாயு சிலிண்டர்களிலும் அடைக்கப்பட்டு வணிக முறை ஓட்டங்களிலும் வாகன எரிபொருள் நிலையங்களுக்கும் எல்பிஜி என்பது மாற்றாக வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த திட்டம் நகரினுடைய கார்பன் தடயத்தை குறைக்கவும் பசுமை ஆற்றலை ஊக்குவிக்கவும் பெருமளவு என்பது உதவி வருகிறது. குறிப்பாக இந்த மையத்தை தற்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்பது தற்போதுதான் ஆய்வு செய்து வருகிறார். கிட்டத்தட்ட 15 நிமிடங்களிலிருந்து 20 நிமிடம் வரை முதல்வர் விஜய் அவர்கள் ஆய்வு செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த இடத்தில் எல்லாம் சரியான முறையில் தான் இங்கே பணிகள் என்பது விஜய் அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக பல இடங்கள் என்பது ஆய்வு செய்திருக்கிறார். குறிப்பாக எழும்பூர் குழந்தைகள் சமூக நலன் வீடுகள் அதனைத் தொடர்ந்துதான் தற்போது சென்னை சேர்க்கப்பட்டுள்ள இயற்கை எரிவாயு மையத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆய்வு செய்து வருகிறார். ஆய்வு செய்து வருவதை ஒட்டி இங்கு 50க்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார் என்பதை குறிப்பிட்டார். சுரேஷ், இந்த இயற்கை எரிவாயு மையத்தின் பயன் குறித்து விரிவாக சொல்லுங்க. குறிப்பாக இந்த குப்பைகளிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த இது என்பது குறிப்பாக எரிவாயு பொருட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுகளிலும் இருக்கிறது. ஏனென்றால் இது அதிக அளவுக்குள்ள இந்த எல்பிஜி என்பது இதிலிருந்து கிடைக்கிறது. அது மூலமாக ஹோட்டல்களுக்கும் வீடுகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய அந்த எல்பிஜியை பயன்படுத்துவதற்காக இங்கிருந்து எடுக்கப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக 4 சக்கர வாகனங்கள் 3 சக்கர வாகனங்களுக்கு இந்த எல்பிஜி என்பது பயன்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் தற்போது வரை இங்கிருந்து திருப்பி எடுக்கக்கூடிய அந்த எல்பிஜி என்பது சில இடங்களுக்கு இங்கிருந்து அனுப்பப்பட்டு அந்த இடங்களிலிருந்து அது பண்ணக்கூடிய நிலைகளில் இருக்கிறது. இதனை ஒட்டுதான் அவர்கள் இந்த இடத்தை தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.